2 நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தை 10 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமையில கொடூரமாக கொல்லப்பட்டுச்சு. அதுக்கு நீதி கேட்டு அவங்க தாயும் தகப்பனும் போராடிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம நியூஸ் சேனல்ல எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பார்த்துட்டு தான் இருக்கும். நேற்று சாயந்தரம் இந்த தற்கொலை கூட்டத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை ஒரு வீடியோ போடுது. இது மாதிரி அந்த குழந்தை இறந்ததுக்கு அவங்க தாயும் தகப்பனும் தான், அவங்களோட அஜாக்கிரதை தான் காரணம். அவங்க அந்த குழந்தை காணாம போனதுக்கு அவங்க போய் கம்ப்ளைண்டே கொடுக்கல. இவங்க நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க, நாங்க தான் போய் எழுப்பணும். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்படி சமூக வலைதளத்துல பொய்யான ஒரு இதை பரப்புறாங்க. பொண்ணு எந்த நிலைமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது. அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. இப்ப உடனே அந்த வீடியோ எல்லாம் எடுத்து இந்த தற்கொலை கூட்டத்தை சேர்ந்த தற்கொலைகள்லாம் பரப்பி இந்த கேஸை இப்ப எப்படி விசாரிங்க அப்படி விசாரிங்க சிபிஐ ரேஞ்சில் யோசனை பண்ணி அந்த கேஸை அப்படியே டைவர்ட் பண்றாங்க. எவ்வளவு குடும்பம் பாத்தீங்களா? ஏற்கனவே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இந்த தற்கொலை கூட்டத்தை சேர்ந்தவங்க எப்படி அதை டைவர்ட் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க எவ்வளவு நாள் முட்டு கொடுக்கலாம், நாளைக்கு இதே பிரச்சனை உங்க வீட்டுல நடக்காதுங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அவங்க கேட்கிற ஒரே கேள்வி, மாற்றம் வரும் தானே சொன்னீங்க, இதுதான் அவங்க மாற்றமா? அதுதான் அவங்க கேட்கறாங்க. அவங்க கேட்டது நியாயம் தானே? வாய்க்கிலேயே முதல்வர்கள் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அப்படி நட்ட வச்சிருவேன், அப்படி கலட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்க கேட்கறாங்க. இன்னொன்னு இந்த காணொலி வாயிலாக சொல்லிக்க விரும்புறேன். 15 நாள், இந்த 15 நாள்ல, அதாவது முதல்வரா விஜய் பொறுப்பெடுத்து இந்த 15 நாள் தான், இந்த 15 நாள்ல சரிங்களா, ஆதாரப்பூர்வமா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 5 தாவேக நிர்வாகிகள் மட்டும் 5 பேர் பாலியல் வன்கொடுமையில போக்சோ சட்டத்துல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. நேத்து சாயந்தரம் கூட ஒரு அரெஸ்ட் ஆயிருக்கான் மதுரையில. நேற்று நைட் ஒருத்தன் காலேஜ் பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்த்து பிடிச்சி மக்கள்லாம் பிடிச்சி அடிச்சு அரெஸ்ட் ஆயிருக்கான். நேற்று நைட்டு அவனும் தாவேக நிர்வாகி தான். 2 பேரும் தாவேக நிர்வாகி தான். முதல்ல உங்க கட்சி தற்கொலைகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, அட தற்கொலைகளா, தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை நிம்மதியா வாழ விடுங்க, குறிப்பா பெண்கள்கிட்ட போய் குழந்தைகிட்ட போய் சில்மிஷம் பண்ணாதீங்க, கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குங்க, கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்குங்க, என் பேரை கெடுக்காதீங்களா தற்கொலை பதல்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியில உள்ள தற்கொலைகளை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க. அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்க முடியும். நன்றி.